ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே நம்ம வடித்த சாதம் கொஞ்சம் மிச்சம் வரும். அப்படி மிச்சம் வரக்கூடிய சாதத்தை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பழைய சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுடலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட போட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடித்ததுனால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இது நம்ம கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்லாம் இல்லை, உடனே நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தோசை விட்டுடலாம். இதை நம்ம இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு மூடி வச்சு மூட விட்டு வேக வச்சிடலாம். மூடி வச்சு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.